Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. भले भले இந்த ட்ரக் டிரைவரா இருக்கிறதுக்கு எவ்வளவு ஈஸி தெரியுமா? அதுல என்ன சௌரியம் தெரியுமா? வேலைக்கு வேலையை ஆச்சு, நாடு முழுக்க சுத்தி பார்த்த மாதிரி ஆச்சு, நிறைய பணமும் கிடைக்கும், அப்புறம் விதவிதமான சாப்பாடும் சாப்பிடலாம். ஆமா உண்மைதான். நாமளும் நமக்கு சொந்தமா ஒரு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிச்சா நல்லா இருக்க மாட்டோம். எல்லார்கிட்டயும் லோன் வாங்கி நம்ம ஒரு ட்ரக்க வாங்கிடலாம், அதுல சம்பாரிச்சு கடன் எல்லாம் அடைச்சிடலாம். என்ன நான் சொல்றது? ஓகே, சூப்பர் ஐடியா, சூப்பர். நாளையில இருந்து நாம ட்ரக் ஓனர். எப்படி சார், நீங்களே முதல்ல எங்க பிசினஸ் ரிப்பன் கட் பண்ணி திறந்து வைங்க. பாய் பாய், பத்திரமா போயிட்டு வாங்க. இல்ல நெவர் நெவர். நான் எப்போ உங்க பிசினஸ் ஆரம்பிச்சு வைக்கிறேனோ அப்பெல்லாம் நான் ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறேன். அதனால மோட்டு, நான் என்னோட பிளஸிங்ஸ் பின்னால இருந்தே பண்றேன். சிங் 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 பிளஸிங்ஸ். சரி சரி விடுங்க விடுங்க, இன்னைக்கு ரிப்பனை நானே கட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரக்ல நாங்க கல்கத்தால இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். ஓகே, வாழ்த்துக்கள். நல்ல நேரம் இட மாட்டோம். ஓகே, இப்ப பாரு. என்னடா இது இந்த கலர்ல போக? அது அப்படிதான் வரும். ஐயம்மா, என்ன இது? நான் மோட்டு பத்திரோட பிசினஸ் ஆரம்பிச்சு வச்சாலும் சரி வைக்காட்டியும் சரி, எப்படி இருந்தாலும் பிரச்சனையில மாட்டிக்கிறேன். என்ன அருமையான இயற்கை காட்சிகள், சூப்பரா இருக்குடா. மழையெல்லாம் பாரு. அங்க பாரு மாட்டோ, நம்ம நாட்டு விவசாயிகள் விவசாயம் எவ்வளவு அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குல்ல மாட்டோ? அங்க பாரு எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்கு. ரோடெல்லாம் சும்மா நீட்டா இருக்குடா. என்னடா பல்டி எல்லாம் அடிச்சு விடுறாரு ஜென்டில்மேன். அடிக்கிறான் உடண்டா. ஏய், தேங்க்யூ. நீங்க எங்க உயிரை காப்பாத்திட்டீங்க. எங்க காரோட பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 5 கிலோமீட்டரா நாங்க உதவிக்காக குரல் கொடுத்துக்கிட்டே வந்தோம். ஆனா நீங்க 2 பேரும் திடீர்னு கடவுள் மாதிரி வந்து எங்க 2 பேரோட உயிரையும் காப்பாத்திட்டீங்க. ஏன் புகழ்றீங்க? இது எங்க கடமை சார். கடமை தானே செஞ்சோம். ஆண்டவன் சொல்றான், மோட்டு பட்டில முடிச்சு வைக்கிறான். சரிங்க சார், நல்லா இருங்க. போயிட்டு வரட்டுங்களா? இனிமே வெளியில போகும்போது பிரேக் இருக்கான்னு செக் பண்ணிட்டு போங்க. பாய் பாய். பத்துலோ, ராத்திரி நேரத்துல என்ன இனிமையான சத்தம் கேட்டியாடா? என்ன ஒரு இனிமையான சத்தம். அத பத்தி எல்லாம் கேக்குறது அப்புறம் கேட்டுக்கலாம்டா. முதல்ல இந்த காட்டை விட்டு நம்ம வெளியில ரீச் ஆகணும். அது முதல்ல முக்கியம். இங்க ரொம்ப பயங்கரமான மிருகங்கள் எல்லாம் இருக்க மாட்டோம். வேணாம், இந்த காட்டுல இந்த நேரத்துல நிக்க கூடாது, ரிஸ்க். ஓ, நீ சொன்னது நிறைவேறிடுச்சு மாட்டோம். இந்த காட்டுல தான் ராத்திரி பூரா ஸ்டே பண்ண போறோம். உன் இனிமையான குரல் எல்லாம் கேட்டுக்கடா. இப்ப நான் என்ன தாண்டா பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்லடா பத்துலு மண்டையா. அங்க என்ன ப்ராப்ளம் நான் போய் செக் பண்றேன். வைஃப் இயர், மோட்டு இயர். ஓகே சார், டைலாக் எல்லாம் அடிக்கிறத விட்டுட்டு போய் இன்ஜின்ல என்ன ஆச்சுன்னு பாரு மாட்டோம். ஏன்னா இந்த வண்டிக்கு நீ ஓனர்டா. சோம்பேறி இருடா, நான் பாக்குறேன். ஆஹா, என்னது இது? ஆவியா வருது. முதல்ல பெரிய பெரிய பேனர் எல்லாம் ஏறுறா. அதுக்கப்புறம் சின்ன பேனரை கொடு. எங்க குடுறா? இது வேணாம். அது என்னடா உங்ககிட்ட பெரிய தொல்லையா போச்சு? சின்னது பெருசு நீட்டு குண்டனி என்னென்னமா அலந்துகிட்டு இருக்க. சீக்கிரமா வேலையை முடிடா. இந்த காட்டை விட்டு கிளம்பலாம். எனக்கு ஒரு மாதிரியா இருக்க மாட்டோம். என்ன சத்தம் அது? கண்டு கொண்டே பத்துலோ, அந்த 10ஆம் நம்பர் ஸ்பேனரை கூடுறா.
மாத்தி கொடுக்காதடா. சரி அந்த கட்டிங் பிளேயர் அது கொடு, சீக்கிரம் கொடு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓவர்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அந்த ஆயில் டப்பாவை கொடு. தேங்க்யூடா பத்துல எல்லாம் முடிச்சாச்சு. எப்படி ஏண்டா சோம்பேறிக்கு சோறு விட்டவன நீ பாட்டுக்கு உள்ள வந்து சேஃபா உட்காந்துக்கிட்டு அங்க அந்த புலி வந்திருக்கிட்டு ஏன்டா சொல்லல? நீ ஒண்ணுடா ரொம்ப நேரமா சொல்லலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் விக்கெட்ட காப்பாத்துறது எனக்கு பெரிய பொழப்பா போச்சு. நான் இப்ப வாய போடுறா, வாயில வார்த்தை வரலையா என்ன? ரொம்ப புலம்பாத மோட்டோ. இந்த ட்ரக் டிரைவரோட ஐடியாவே உன்னோட ஐடியா தானடா. இந்த மாதிரி வண்டி வாங்கிட்டா ஊர்ல சுத்தி பார்க்கலாம், கண்ட கண்ட ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு ஆசைப்பட்ட இல்லடா. இப்ப அதோட சாப்பாட்டுக்கு நீ இறையாகாப்பா. சீக்கிரம் உள்ள வாடா, புலி கடிச்சு தின்னுட போது. இது வேட்டை புலி, இது வெட்டி புலி, இது குட்டி புலி. நான் ஓடும் புலி, நீ விரட்டும் புலி. நோ நோ நோ, நான் சுத்தும் புலி. மோட்டோ வந்து காப்பாத்துடா, பண்ண வைடா. இது விரட்டும் புலி, இது விடாத துரத்தும் புலி. எங்கடா போடா? இங்க பாருடா, நான் உள்ள தாண்டா இருக்கேன், உள்ள வந்துடுறா. அட பாவி, நீ எங்கடா உள்ள வந்த? புலி புலி, அதே ஆட்டகாசமான புலி, அதே அசத்தும் புலி, என்ன விரட்டும் புலி. ஏடா நீ சொன்ன டயலாக்ல நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதா இருக்கு. இதை நீ பாடுறா, புடிடா. ஓஹோ, ஷிஃப்ட் பார்த்து தான் துரத்துவாரோ? போங்க சார், நீங்க நல்லா வருவீங்க. இது மனிதநேயம் உள்ள புலி. மோட்டோ, நீ தப்பிச்சிட்டடா. உன் விக்கெட் காப்பாத்தப்பட்டு விட்டது. ஓடி வந்துரு. போயிடுச்சா? எப்படா போச்சு சொல்லவே இல்ல. விடிஞ்ச உடனே அதோட வாட்சில டைம் பார்த்துச்சு. டைம் முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடுச்சு. அது நைட் ஷிஃப்ட் போல இருக்கு. டே டியூட்டிக்கார வரதுக்குள்ள ஓடிடலாம். ஏய் மோட்டோ, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி இல்லடா. இருடா, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. தள்ளி விடுறேன் இரு. நீ ஸ்டார்ட் பண்ணு. தள்ளி 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 தள்ளி. தள்ளு தள்ளு. அமிக்கி தள்ளு. தள்ளு தள்ளு தள்ளு. பத்துலு இருடா. பண்டா பையல என்ன விட்டு போறேன், நானும் வரேனா. டேய் நில்லுடா, சோம்பேறி. என்னைய வண்டியில ஏத்திட்டு போறா. பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுடா. ஏதாவது ஒரு பண்ணிடா மோட்டோ. என்னது பிரேக் பிடிக்கலையா? என் கையில என்னது? அட பாவி, பிரேக் என் கையில இருக்கா? சோம்பேறி இருடாடே. பத்துலு ஐடியா. ஏய் மோட்டோ, உன் ஐட்டம் வருது பாரு. அப்படியே கேட்ச் பிடிச்சிட்டு கேஷ்ல ஓடி வா. சமோசா. ஆஹா, எப்படி சூடுடா. உன்னால் முடியும் தம்பி, தம்பி. நீ ஓடி வாடா உன்னை நம்பி. ஏய் உன்னால் முடியும், உன்னால் முடியும். லாரியை பிடிக்க உன்னால் முடியும். ஓடி வாடா தம்பி, தம்பி. மோட்டோ, கான்சென்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன். விட்றாத, மனசு தளர விட்றாத. கிராமத்துக்காரங்களா, ஓடுறதுனால இங்க ஒண்ணும் ஆக போறது இல்ல. நீங்க எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற நெல்லை கொண்டு வந்து இந்த மூட்டையில நிரப்புங்க. இல்லன்னா ஓடுங்க ஓடுங்க, இந்த இடத்தை விட்டு எல்லாரும் ஓடுங்க. உங்களுக்கு வீடே இங்க கிடையாது. நகருங்க. கமாண்டோஸ் வந்துகிட்டு இருக்காங்க. ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க. நிக்காதீங்க, கமாண்டோஸ் வந்துகிட்டு இருக்காங்க. ஓடுங்க, நிக்காதீங்க, ஓடுங்க. பஸ் பஸ் இதுக்குள்ள போயிடலாம். இதே காலி பண்ணிட்டாங்க. வாங்க. என்ன நம்ம இவங்க புடிச்சு காலி பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த மாதிரி நான் ஓட்டதே கிடையாதுடா. இது வரைக்கும் ஓட்டதுல என் வெயிட் ஒரு 10 கிலோ குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோம்பேறி. அதெல்லாம் விடு மோட்டோ. ஒட்டுமொத்தம் ஊரும் ஒன்னா சேர்ந்து வந்துகிட்டு இருக்கு. கிராமத்து நாட்டாம வேற முன்னால வந்துகிட்டு இருக்காரு பாரு. அவர் ஏதாவது பார்த்து நல்ல தீர்ப்பு சொன்னாதான் உண்டு. அண்ணே, உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வந்து எங்களோட உயிரை காப்பாத்திட்டீங்க. அந்த கொள்ளைக்காரங்க வந்து எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க. இனி அவங்க திரும்ப வரவே மாட்டாங்க. நீங்க பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லாதீங்க ஐயா. இது எங்களுடைய கடமை. ஐயா, இது அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது தான். எங்க ட்ரக்ல பிரேக் பிடிக்காதனால நாங்க இந்த பக்கம் வழி மாறி வந்துட்டோம். அதுல தான் இதெல்லாம் நடந்துச்சு. நீங்க 2 பேரும் எங்க எல்லாருக்கும் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும் கேளுங்க. நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நாங்களே கொண்டு போய் சேர்க்கிறோம். சொல்லுங்க. நாங்க கன்னியாகுமரிக்கு போய் திருவள்ளுவர் சிலை பார்க்கறோம். கன்னியாகுமரிக்கா? எந்த கிராமம் அது? அதாவது கோலம்புரின்னு சொல்லுவாங்களே. கோலம்பூரியில யார சந்திக்கணும்? யாரோ விஷ்ணு கரியோ விஷ்ணு புரியோ சொன்னாங்க. சரியா புரியல. நீங்க ரொம்ப சரியான இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்கீங்க. இதுதான் கோலம்பூரி கிராமம். ஆ. அப்புறம் நான் தான் விஸ்வகர்மா. சொல்லுங்க. ஓ, அப்படி வருமா? என்ன திகைச்சு போயிட்டீங்க? ஆ. தேஹோ! நம்ம பிசினஸோட முதல் டெலிவரி இங்க தான் பண்ணணும். அப்படின்னா நான் இவ்வளவு தூரம் ஓடியாடா வந்திருக்கேன். எனக்கு டயர்டா இருக்குடா. மோட்டு டயர்ட் ஆகுற நேரம் இல்ல. முடிவை நல்ல விதமா எடுக்க வேண்டிய நேரம் இது. இப்ப நான் சொல்றேன், உன்னோட பிசினஸ் இன்னையோட முடிச்சு வச்சிடணும்னு முடிவு பண்ணிக்க. ரொம்ப சரியா சொன்னடா மண்ட பையல. ஜெய் ஹோ! கன்னியாகுமரியில பார்க்க வேண்டிய திருவள்ளுவர் சிலை மாதிரியா இவர் இருக்காரு. இவரை பார்த்தாண்டா அவரை பார்த்தாண்டா எல்லாம் ஒண்ணுதான். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.